ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் ஒன்று தான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வெப்சைட்டால் என்ன பிரயோசனம்னு சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் அல்லது ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாக்கள் நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அறிக்கலாம் அல்லது பிடிச்ச ஃபோட்டோவுக்கு நீங்கள் அதன் மூலமாக லைக் போட்டுக்கொள்வீங்க அல்லது ஷேர் பண்ணிக்கொள்வீங்க. இல்லாட்டி அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்வீங்க. இதை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கை வச்சு நீங்கள் செய்கிறதாலேயோ அல்லது உங்களுடைய யூடியூப்பை வச்சு செய்கிறதாலேயோ உங்களுக்கு எந்த வித பிரயோசனமாக கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த வெப்சைட்டை நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுவும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பணமாக மாற்றி வெட்டுக்கொள்ளும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி 2021 முதலாம் மாதம் 1ஆம் தேதி கூட இதில் நீங்கள் பணம் பெற்றிருக்காங்க. இது பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் $1 பெற்றிருக்கீங்க, $3, $1.50, $5 வரைக்கும் நீங்கள் பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் பெர்ஃபெக்ட் மணி அல்லது பிட்காயினை பயன்படுத்தி இதில் தரக்கூடிய பணத்தை நீங்கள் கேஷ் அவுட் எடுத்துக்கொள்ளும். இந்த வெப்சைட் 2012 ஆரம்பிச்சுக்கிறாங்க. 2012 ஆரம்பித்து 2021 வரைக்கும் இந்த நடந்துகிட்டு இது ஒரு புதிய வெப்சைட் தான். ஓகே நண்பர்களே, இந்த வெப்சைட் என்ன மாதிரி பயன்படுத்துறது என்ன மாதிரின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஏஜ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதன் பிறகு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் ஜாயின்னு சொல்லி 2 பட்டன் ஷோ ஆகும். இதில் ஜாயின் இருக்கக்கூடிய பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜாயின் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் முதல்ல யூசர் நேம் கொடுத்துக்கொள்ளணும், கீழே இமெயில் கொடுத்துக்கொள்ளணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கொள்ளணும், திருப்பவும் பாஸ்வேர்ட் அகைன் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெஃபரல் கட்டிப்பேன், ரெஃபரலை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் யூசர் நேமை கொடுத்துக்கொள்ளுங்கள். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இமெயில் கேட்கும், இமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் வந்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தான் பாஸ்வேர்ட் இருக்கணும். பெரிய சாப்டரில் இருக்கணும், அடுத்தது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் கலந்த மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மேலே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் கீழேயும் கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி என்ன நாடுன்னு சொல்லி அதுவே கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளும். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெஃபரல்னு சொல்லி இருக்கும். இது ரெஃபரலில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரெஃபரலை கொடுத்துக்கொள்ளுங்க. அல்லது நான் தரக்கூடிய இந்த ரெஃபரலை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் அசார் கான்னு சொல்லி என்னுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சப்டா காட்டும். சப்டா இதில் பக்கத்தில் என்ன நம்பர் போட்டுக்கிறாங்களோ அதே நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அந்த ஜாயின்னு சொல்லியிருக்கும் பெருசாக ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகினத்துக்கு பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் யுவர் இமெயில்னு சொல்லி ஒரு பட்டன் ஷோ ஆகும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயிலை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்ளணும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 4611 சொல்லி ஒரு சாப்டர் கோடு கார்டு அதை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதுக்கப்புறம் அந்த கன்ஃபார்ம் இமெயில்னு சொல்லியிருக்கும் பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய இமெயிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் இந்த மாதிரி ஜென்ரல்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று ஷோ ஆகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்னுடைய ரெஃபரலில் நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணதால் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் இலவசமாக கிடச்சிருக்கு. இதில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 2012 மாதம் இந்த 12 மாதம் 23ஆம் தேதி கடைசியாக பேமெண்ட் எடுத்துக்கிறாங்க.
இன்னொரு 7 நாளையில் நீங்கள் வந்து திருப்பவும் வந்து பெர்மனன்ட் எடுக்கலாம்னு சொல்லி போட்டிக்கிறாங்க வந்து. இதில் வந்து நீங்கள் இன்னொரு 7 நாளைக்கு பிறகு வந்து இதில் நீங்கள் கேஸ் அவுட் எடுத்துக்கொள்ளையிலும் வந்து. அடுத்தது வந்து உங்களுக்கு டெய்லி போனஸ் தருவாங்க வந்து. டெய்லி போனஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து 15 கிளிக்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் வந்து 15 லைக் அல்லது 15 கிளிக்ஸ் வந்து செஞ்சிருக்கணும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கணும் அது பாயிண்ட்ஸில் வந்து. அதே டைமில் வந்து இதில் வந்து 3 கிளிக் லைக் போட்டிருந்தால் வந்து ஒவ்வொரு அவருக்கும் நீங்கள் 25 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் வந்து. இதில் வந்து நீங்கள் கேஸ் அவுட் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கேஸ் அவுட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி $1 சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பர்ஃபெக்ட் மணி அல்லது பிட்காயினில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் வந்து. என்ன மாதிரி நீங்கள் பிட்காயின் அட்ரஸ் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறது என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறேன் வந்து. ஐ பட்டனில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க வந்து. பர்ஃபெக்ட் மணி என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்ட் மணி வெப்சைட் வந்து என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளணும். இதில் நீங்கள் என்ன வழியில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் இதுதான் முக்கியமான விஷயம் வந்து. நீங்கள் என்ன வழியில் ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஃபேஸ்புக்குரிய கேட்டகரி இருக்கு, யூடியூபுக்குரிய கேட்டகரி இருக்குது, அடுத்தது இன்ஸ்டாகிராமுக்குரிய கேட்டகரி இருக்குது, அடுத்தது வந்து ட்விட்டருக்குரிய கேட்டகரி இருக்குது. இதில் வந்து தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் யூடியூப்பை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கோட யூடியூப் நல்லா வந்து யூடியூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபேஸ்புக் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணி. இதில் வந்து யூடியூப்பில் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இதில் வந்து வீடியோ ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம், அடுத்து லைக் போட்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம், அடுத்து டிஸ்லைக் போட்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஏர்ன் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ லைக் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த லைக்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இது பிசியில் மட்டுமில்லை உங்களுடைய மொபைலில் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். மொபைலில் கூட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் வந்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைக்னு சொல்லி பட்டன் இதில் காட்டும். இதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் தருவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த லைக் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும் வந்து. இதில் வந்து இந்த உங்களுக்கு வளமையாக தெரியும் வந்து யூடியூப்பில் என்ன மாதிரி லைக் போகிறேன்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு இந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய பேஜை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் வந்து. இந்த அக்கௌண்ட்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அக்கௌண்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து திரும்ப இந்த மாதிரி திருப்பி இதிலேருந்து 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் அதே மெத்தட் தான் வந்து இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி 15 செகண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும் வந்து. அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ சராசரி 15 நிமிஷம் இருக்கணும். அது இப்போ உதாரணத்துக்கு இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சொந்த இந்த வீடியோ வந்து இந்த லைக் பட்டனுக்கு போட்டு இதை லைக் பண்ணியாச்சு வந்து. லைக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தெரியும். க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு வந்து. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் யூடியூப்பில் அந்த வீடியோ நாங்கள் லைக் போடுறதுக்கு கிளிக் பண்ணக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகினா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோக்கு லைக் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் வந்து. அது மட்டும் இல்லை உங்களுடைய யூடியூப் வீடியோக்குள்ளே கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள இந்த வீடியோன்னு சொல்லியிருக்கி. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோக்களுக்கு லைக் தேவைன்னு சொன்னால் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம் வந்து. எத்தனை நிமிஷம் பார்க்குறேன்னு கூட வச்சுக்கொள்ளலாம், அல்லது லைக் எடுத்துக்கொள்ளலாம், அது சப்ஸ்கிரைப் எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த யூடியூபுக்கு லைக் போட்டு அடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து லைக் போட்டு ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ட்விட்டருக்கு வந்து ட்வீட்டுக்கு லைக் போட்டு அதே மாதிரி அதை ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணி அதன் முறையில் தான் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால் இது ஒரு வகையான இதுக்குள்ளேயே ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இதில் தரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னும் வந்து இதில் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து தரையில். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு அனுப்புறதுக்குரிய ரெஃபரல் ப்ரோக்ராம் தரையில். ஆனால் நீங்கள் பயன்படுத்தினதுக்கு பிறகு வந்து 2 மாதம் 3 மாதம் போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதில் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து தருவாங்க வந்து. அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து அலெக்ஸா ரேங்க் இருக்குது. அலெக்ஸா ரேங்க் அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து அதிகமான டிராஃபிக் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த அலெக்ஸா ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இதாகும் வந்து. இதில் நீங்கள் தரக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 ரியல் விசிட்டர்ஸ் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து 10 ரியல் விசிட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் வந்து.
அதே மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு விசிட்டர் வந்து கிடைக்கும் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம் வந்து இதில் நீங்கள் அடுத்தாக்கிற வெப்சைட்டை நீங்கள் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இந்த அறிக்கை சர்ஃபிங்னு சொல்லியிருக்கி இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும் வந்து ஷோ ஆகல அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் த க்ரீன் பட்டன் சொல்லியிருக்கி இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் வந்து அந்த வெப்சைட்டை பார்வையிட்டும் வந்து இப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாயிண்ட் செட் ஆகிடுறீங்க இந்த க்ரீன் பட்டனை திருப்பி உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த 2வது பாயிண்ட்ஸ் வந்து அதே மாதிரி இதில் காட்டக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து ஏட் ஆகிக்கொண்டே போகும் வந்து அதே மாதிரி நீங்கள் இதில் வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை உங்களுடைய வெப்சைட்டை கூட இதில் நீங்கள் எட் பண்ணி வந்து நீங்கள் டிராஃபிக் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அதை நீங்கள் அதில் தரக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் பணமாக எடுத்துக்கொள்ளலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை உங்களுடைய வெப்சைட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக்குகளுக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம். உங்களுடைய ஃபேஸ்புக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் பேஜ் சைட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய லைக் எடுத்துக்கொள்ளலாம், ஃபோட்டோக்கு வீடியோக்கு லைக் எடுத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி யூடியூப்புக்கு லைக் எடுத்துக்கொள்ளலாம், லைக் எடுத்துக்கொள்ளலாம், வியூஸ் எடுத்துக்கொள்ளலாம், சேனல் சப்ஸ்கிரைப் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நிறைய இதில் வந்து செட்டப் தந்திக்கிறாங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட் டிராஃபிக் வந்து சரி அலெக்ஸா பூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கி இதில் வந்து உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் வந்து ரேங்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து நியூ வெப்சைட்னு சொல்லியிருக்கு இதில் வந்து உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஆட் பண்ணி அதன் மூலமாக வந்து உங்களுடைய வெப்சைட் டிராஃபிக்கையும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் மெயினாக வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே நீங்கள் யூஸ் பண்ணல நீங்கள் பார்த்து மட்டும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு கொள்றேன்னு சொன்னால் இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோக்கு லைக்கையும் போட்டுவிட்டு நீங்கள் அந்த வீடியோவுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டும் வந்து இதில் நீங்கள் வந்து பணத்தை வந்து கேஸ் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் வந்து இதில் வந்தால் திரும்ப 7 நாளைக்கு பிறகு வந்து ஒரு கேஸ் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் வந்து அப்படியே ஒரு 7 நாள் அல்லது 8 நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு தரம் வந்து உங்களுக்கு கேஸ் அவுட் பட்டன் ஷோ ஆகும் வந்து மினிமம் வந்து இதில் $1 மேலே இருக்கணும். $1 மேலே இருந்தால் தான் இதில் இருந்தால் பர்ஃபெக்ட் மணி உதாரணத்தை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சரி வந்து மினிமம் வந்து $1.5 மேலே இருந்தால் வந்து earn பண்ணிக்கலாம். அதுவும் வந்து 3 தொடக்கம் 5 நாளைக்குள்ளே வந்து உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லி இதில் வந்து போட்டிக்கிறாங்க வந்து மினிமம் வந்து $1.5 சின்ன ஒரு பணம் தான் வந்து earn பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு இல்லை நீங்கள் எவ்வளோ பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது $10 தொடக்கம் நீங்கள் ஒழுங்கான முறையில் இதை நீங்கள் பயன்படுத்தினா குறைஞ்சது ஒரு நாளைக்கு $10 தொடக்கம் $20 வரைக்கும் நீங்கள் சேர்த்து earn பண்ணிக்கொள்ளலாம் வந்து உங்களுடைய முயற்சியில் தான் இல்லை இதுக்கு வந்து இதில் அதிகமாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சுக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போல் புதிய வெப்சைட்டுகளுக்கு ஏஜ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது ரெஜிஸ்டர் பட்டனுக்கு கீழே வந்து ரெஃபரல் கோடுக்கு வந்து என்னுடைய பேரை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் வந்து அசார்கான்னு சொல்லி என்னுடைய பேரை நீங்கள் ரெஃபரலுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து 50 coins வந்து கிடைக்கும் வந்து. ஓகே நண்பர்களே, பாய்.